விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து மணிமேகலை விலகியது பெரும் பரபரப்பாக பேசப்படும் நிலையில் எதற்காக மணிமேகலை விலகினார், பிரியங்காவோடு எந்த இடத்தில் அவருக்கு சண்டை ஏற்பட்டது என்று சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 8ஆம் தேதி எலிமினேஷன் ரவுண்டு நடைபெற்றது. இது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணி பார்க்கும் ரசிகர்களுக்கு தெரிந்திருக்கும். அப்போது இதுவரைக்கும் எந்த சீசனிலும் இல்லாத வகையில் 2 எலிமினேஷன் நடைபெற்றது. முதலில் திவ்யா துரைசாமி வெளியேற்றப்பட்டார். அவரை தொடர்ந்து விடிவி கணேசன் வெளியேற்றப்பட்டார். அதில் திவ்யா துரைசாமி வெளியேற்றப்படும் போது அவர் பேசும் இடத்தில்தான் மணிமேகலை மற்றும் பிரியங்காவிற்கு இடையே சண்டை வெடித்திருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்தே மணிமேகலை மற்றும் பிரியங்கா இருவருக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. பிரியங்காவை பாராட்டி பேசியதும் பிரியங்கா திவ்யா துரைசாமி குறித்து பேசியிருக்கிறார். அப்போது தான் மணிமேகலை பேச வேண்டிய இடத்திலும் கூட அதை பிரியங்காவே பேசியிருக்கிறார். இது மணிமேகலைக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நீங்களே சொல்லிவிட்டால் அப்போ நான் இங்கே எதற்கு, நீங்கள் மட்டும்தான் இங்கே பேச வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். திடீரென்று மணிமேகலை கத்தி பேசியதை ஷெட்டில் இருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லையாம். அனைவர் முன்பும் தன்னை மணிமேகலை பேசிவிட்டார் என்று பிரியங்காவும் கோபப்பட்டு கேரவனுக்கு சென்று அழுது கொண்டு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது குக் வித் கோமாளி புரொடக்ஷன் டீம் எல்லோரும் மணிமேகலை மற்றும் பிரியங்காவை சமாதானம் செய்திருக்கிறார்கள். அன்றைய எபிசோடு ஒரு வழியாக முடிவடைந்ததும் அடுத்த நாள் எபிசோடில் பிரச்சனை இருக்காது என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் பிரியங்கா என்னை இத்தனை பேரு முன்பு மணிமேகலை திட்டுவிட்டார், அதற்கு அவர் காரணம் சொல்ல வேண்டும். ஒரு போட்டியாளர் என்னை பற்றி பெருமையாக பேசினால் நான் அவரை பற்றி பேச வேண்டும் என்பது தானே முறை. அப்படி நான் பேசக்கூடாது என்று மணிமேகலை இப்படி சொல்லலாம் என்று தொடர்ந்து பிரச்சனை செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதனால் சேனல் தரப்பினர் மற்றும் குக் வித் கோமாளி குழுவினர்கள் மணிமேகலையிடம் நீங்கள் நிகழ்ச்சியில் பிரியங்காவிடம் உங்களிடம் கோபப்பட்டது சாரி என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மணிமேகலை எனக்கு தன்மானம் தான் முக்கியம், நான் எந்த தப்பும் செய்யவில்லை, நான் என்னுடைய வேலையை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஷூட்டிங் தொடங்கியபோது மணிமேகலை மறுத்து இருந்தாலும் விளம்பர இடைவெளியில் அவரை சாரி சொல்ல வைத்து விடலாம் என்று சேனல் தரப்பும் முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்போதும் மன்னிப்பு கேட்க முடியாது என்று மணிமேகலை நிகழ்ச்சியை விட்டே வந்து விட்டாராம். அதனால் தான் கடந்த சனிக்கிழமை 14ஆம் தேதிக்கான எபிசோடில் பாதிக்கு பிறகு மணிமேகலை இல்லாமலேயே ரக்ஷன் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார். 17ஆம் தேதியான சனிக்கிழமை மணிமேகலை பாதிக்கு பிறகு இல்லை என்று ரசிகர்கள் அதை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பி வந்த நிலையில் மணிமேகலை சனிக்கிழமை மாலையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் முதலில் போஸ்ட் போட்டுவிட்டு பிறகு தன்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். இதுதான் பிரச்சனை நடந்ததற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. ஆனால் பிரியங்கா இது பற்றி இன்னும் எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. பிரியங்கா என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் பிரியங்காவை அதிகமானோர் திட்டி தீர்த்து வருகிறார்கள். ஆனால் அவர் சுற்றுலாவுக்கு சென்று இருக்கிறார். மணிமேகலை மற்றும் பிரியங்கா பிரச்சனையில் யார் மீது தவறு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உங்க கருத்தை தெளிவா சொல்லுங்க பார்ப்போம்.